அன்பு இப்படி ஒரு அதிரடியான ஆக்ஷனை எடுப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம காமாட்சி, கயல் இவங்க எல்லாருமா வந்து போதுன்னா நேராக போயிட்டு மாப்பிள்ளையோட வீட்டில் வந்து போதுன்னா பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த இப்படியே விட்டால் வேலைக்காகாது. வசமாக வந்து போதுன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். அதாவது தேவியோட வாழ்க்கை வந்து போதுன்னா இப்படி போயிடுச்சு. ஒரு பக்கம் விக்னேஷ் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போது அந்த குழந்தையும் இல்லைனா தேவி என்ன ஆகுவா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி டைரெக்டாக போயிட்டு அவங்க கிட்ட வந்து போதுன்னா பேசி ஏன் காலிலே விழுந்து கூட வந்து போதுன்னா தேவியோட வாழ்க்கையையும் அந்த தேவியோட குழந்தைய தேவி கிட்ட இருந்து பிரிக்காமல வந்து போதுன்னா காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா வந்து போதுன்னா நடந்துட்டு இருக்கு. இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த விக்னேஷும் அவங்க அம்மாவும், அதாவது அவங்க அம்மா ஒரு முடிவோட இப்போ இல்லை, ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே இருந்துட்டு இருக்காங்க. தன்னோட அண்ணன் பொண்ணுக்கு தன்னோட மகனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதுக்கு நடுவில் தேவி வந்து போதுன்னா நம்ம விக்னேஷை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவும் அதை தான் நினச்சாங்க. அதாவது நம்ம தேவி வந்து போதுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துமே கூட இந்த வேதவள்ளிக்கு அது மனசு இறங்கி வரலை. கடைசியில் வந்து போதுன்னா இப்போது குழந்தை பிறந்து அந்த குழந்தைய புஜிட்டிக்காக வளர்ந்துட்டு இருக்கு. அப்போவும் வந்து போதுன்னா இந்த வேதவள்ளிக்கு அது தன்னோட வாரிசு, தன்னோட குடும்பத்தோட வாரிசு அப்படின்ற மாதிரி வந்து போதுன்னா வேதவள்ளி நினைக்கல. இப்போதைக்கு விக்னேஷோட மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் தேவி கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தேவிக்கு விவாகரத்து கொடுக்க போகிறது விவாகரத்து கொடுக்கறது தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இப்போ என்ன தூக்கிட்டு வரது தான். அதாவது அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுனால நமக்கு ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது, நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க வேதவள்ளி. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கவங்க இந்த வேதவள்ளி. அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இப்போ அந்த குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு வரதுனால ரெண்டு லாபம் இருந்துகிட்ருக்கு. ஒன்று, தேவியை இனிமேல் எப்போவுமே விக்னேஷ் நினைக்க மாட்டார், அந்த குழந்தையோட சரி அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருப்பார். அதுலேயும் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, அதாவது கயலோட குடும்பத்தோட வாரிசு வந்து இப்போனா நமக்கு தேவையே கிடையாது, அதை கூட்டிகிட்டு வந்து இந்த வேதவள்ளி அவ்வளோ பெரிய விஷயம், அதாவது நல்லா வளர்க்குறது, அதாவது பாட்டி மாதிரி வந்து இப்போனா பார்த்துக்கிறது, இப்படியெல்லாம் வந்து இப்போனா யோசிக்கிறது கிடையாது. ஆனால் அதாவது இப்போதைக்கு நம்ம விக்னேஷை வந்து இப்போ வச்சு அந்த தேவியை வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து விடணும், அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நோக்கம் எல்லாமே நம்ம விக்னேஷ்க்கு தெரியாது. தன்னோட அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதுதான் வேத வாக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் ஒரே விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம காமாட்சி, கயல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க, அதாவது அன்பு, எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எதுக்குமே இவங்க பிடி கொடுக்கவே மாட்டேறாங்க. அது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் நம்ம எழிலும் சைலண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போனா இங்கே அந்தளவுக்கு எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது, ஏன்னா இது நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை, அதனால் வந்து இப்போனா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, விக்னேஷோட மனசை மாற்றுறது எப்படி அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன் மூர்த்தி கூட வந்து இப்போனா இதுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமாக கோவப்படுவார், ஆத்திரப்படுவார். ஆனால் இப்போ வந்து இப்போனா அந்த ஒரு விஷயத்தில் நம்ம மூர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே கோவக்காரரு, அதுவும் இப்போ போலீஸ் வேறையா, இன்னும் சொல்ல தேவையே கிடையாது. போலீஸாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக வந்து அடித்து உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கயல், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே மன்னிச்சு எங்கள் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கோங்க, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு கூட நாங்களே எழுதி தந்துடுறோம், நீங்கள் தேவியையும் குழந்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும், எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில், அதாவது கயல் சொல்கிறாங்க, என் மேலே இருக்கிற கோவத்தில் என் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து இப்போ என்ன வீணடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப நேரம் கழிச்சும் கூட இவங்க மனசு மாறுறதே கிடையாது. அதுலேயும் இந்த வேதவள்ளி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருந்துட்டு இந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் அன்புக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிடுது. அதாவது நீ எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அக்கா கிட்டேருந்தே, அதாவது நான் இப்போ வந்து இந்த தேவியோட தம்பியாக பேசலை, நான் வந்து இப்போ என்ன போலீஸாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விக்னேஷ் வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து இப்போ என்ன எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி, என்ன பண்ண போகிறானோ ஏது பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போவே உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் வாரண்ட்டோட வந்து இப்போ என்ன இப்போது விக்னேஷ் வந்து, அதாவது நம்ம அன்பு வந்து இப்போ என்ன வந்திருக்காரு விக்னேஷை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சுருந்தா வேலைக்காகாது, நானும் எவ்வளோ நாள் பொறுத்து போகிறது, நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை இப்போவே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் தான் நீ எல்லாம் திருந்துவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்கேயே வந்து இப்போ என்ன இந்த
விக்னேஷை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது கயல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, அதாவது நம்ம அன்பு மட்டும் போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் லாக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு விக்னேஷை. அப்படி இருக்கும்போது கயல், எழில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அன்பு விற்று அன்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கோவப்படக்கூடிய மனுஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட விடாமல் தடுத்துடுறாங்க. அக்கா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட அன்பும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காமாட்சி இருந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, தேவியோட வாழ்க்கை எதுக்காகடா நீ நாசம் பண்ணுற, நீ வந்ததுனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பழியை தூக்கி நம்ம அன்பு மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஏவி விட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. தேவியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கயல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி, எழில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி இவங்க எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு, அன்பு ஏதோ கோவத்தில் கையை வச்சுட்டான், அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் வீட்டு பொண்ணையும் அந்த குழந்தையும் ஏற்றுக்க சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதுக்கு தயாராக இல்லை. இப்படி உன் பொள்ளையை கூட்டிகிட்டு வந்து அடித்து நீங்கள் அவமானப்படுத்துவீங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா, அப்படிலாம் எங்களால் இருக்க முடியாது, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு, அந்த குழந்தைய பிரிக்கிறது தான், இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம கையிலுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல, அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது வேதவள்ளி இருந்துட்டு நம்ம கையல் பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அமைதியாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தலை மேலே ஏறி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், எப்படி இது எல்லாத்தையுமே மாற்றுறது எனக்கு தெரியும், எப்படி என் தங்கச்சி கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்றேன், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அது எதையுமே செய்ய முடியாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசமாக சிக்க போகிறீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விட போகிறது கிடையாது, என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படின்றதுனால தான் இத்தனை நாளாக நான் பொறுமையாக இருந்துட்டு இருந்தேன். இப்போது என் தங்கச்சிக்கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும் மாட்டேன், எதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், என் தங்கச்சிக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கையில் வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாமே ஓகே தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே இந்த விக்னேஷ் அதுக்கப்புறம் வேதவள்ளி இவங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளானை பண்ணி தான் ஆகணும். அதில் அன்பும் ஷாலினியும் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ண போகிறாங்க. அவங்களால மட்டுமே தான் அது முடியும், அது சாத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிலைமை ஏற்பட போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.